ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதிரி நம்ம சமையல் அவியல் செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, வாழைக்காய் இவ்வளவும் நான் இது மாதிரி கட் பண்ணி திட்டமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்க போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய், நல்லா ஒரு அரை முறி தேங்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துச்சு, மசாலா சேர்த்துக்கலாம். இது மாதிரி மசாலா வந்து கொரப்பாக அரைச்சிருக்கோம். இப்போ இதில் கலந்து விட்டுக்கலாம். புளிப்பு இல்லாத தயிராக இது மாதிரி கொஞ்சம் கலந்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ தாளிச்சிடலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு வெடிக்கவும் ஒரு 2 3 சின்ன வெங்காயம் மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் இதில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். இப்போ அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.